வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச குட்டி ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிற தோசை மாவு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். 2 சில்லு தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சிட்டு அந்த தேங்காய் பாலை அந்த தோசை மாவோடு ஊற்றி ஒரு 3 மணி நேரம்லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நல்லா புளிக்க வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாவை எடுத்து ஊற்றி தான் நம்ம ஆப்பம் செய்ய முடியும். அந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நமக்கு ஆப்பம் நல்லா வரும். இப்போ அதில் இந்த கல்லில் பார்த்திங்கன்னா இது குட்டி ஸ்பெஷல் ஆப்பம்ன்றதுனால நம்ம பனியார கல்லையே தான் ஆப்பம் சுட போகிறோம். இது நீங்கள் வேணும்னா பெரிய சட்டியில் கூட இந்த மாவு வச்சு நீங்கள் ஆப்பம் சுட்டுக்கலாம். இப்போ இந்த பனியார சட்டியில் பார்த்திங்கன்னா நான் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்பூன் மட்டும்தான் போட்டு நல்லா சுற்றி விட்டுருக்கேன். ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டோன்னா வெளியெல்லாம் வந்துடும். அதனால் எல்லாத்துலேயும் ஈவனாக போட்டு சுற்றி வச்சுருக்கோம். இப்போது இதை அப்படியே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் இலையில் கொஞ்சம் போட் மாதிரி ஒரு சின்ன கப் மாதிரி செஞ்சு அதில் நம்ம குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு சின்ன இலையை கட் பண்ணி 2 பக்கமுமே மடித்து நான் அந்த டூத் பிக் வச்சு மடித்து வைக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஸ்டாப்லர் கூட போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குட்டியாக நான் இது பண்ணி பெட்டி மாதிரி செஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ அந்த போட் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த பெட்டியில் நம்ம அந்த வெந்த ஆப்பத்தை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சென்டர்லலாம் நல்லா வேகுது. ஸோ இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சா அந்த ஆப்பம் ரெடியாக இருக்கும். இப்போ ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாமே நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், இல்லாட்டினா சீக்கிரமாக கருகிடும். இப்போ பார்த்திங்கன்னா அதில் பாருங்கள் நல்லா ஆப்பம் ரெடியாகி அதுவே நம்ம எடுக்கும்போது எதுவுமே ஒட்டாமல் அப்படியே வந்துடும். நான் எண்ணெய் எதுவுமே ஊற்றலை, அப்படியே அந்த ஆப்பத்தை ஊற்றி நம்ம அந்த சைட்லலாம் ஃபுல்லாக வெந்து வந்தோடனே எடுத்துடுறோம். இதில் சென்டரில் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும், சைட்லலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் ஆப்பம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் நல்லா தேங்காய் பாலில் வச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டாக. பெரிய ஆப்பம் கொடுக்குறத விட இப்படி கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.